சின்ன ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். எங்களை உயிர்ப்பித்து வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள தகப்பனே. இந்த ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம சொல்கிற ஆவிக்குரிய சத்தியங்கள் அநேகருக்கு புரிய மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. அநேகர் விடுதலை ஆவதுக்குண்டான, கிறிஸ்துவத்திலே விடுதலை ஆவதுக்குண்டான வழிகள் இல்லை. உண்மைத்தன்மை இருந்தால் தான் உங்களுக்கு விடுதலை வரும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா தேவனுடைய காரியங்கள் உண்மை இருந்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எனக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் நான் ஆசீர்வதிக்க முடியும். இப்போ செல்வி நினைக்க, அப்போ நம்ம ஒரு பிடிச்சிக்கிடுவோம், இவர் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, நம்மளும் ஆசீர்வதிக்கப்படணும்னா இல்லை, ஒரு சொல்ல அப்படி இருந்தேன்னு வச்சுக்கிடுவோம். நான் செல்வி இல்லைன்னா பேபிகிட்ட சொல்லி பேபி ஆசீர்வதிக்கப்பட்டால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டுருவேன். ஆனால் நீங்கள் சத்தியத்தில் நான் நடக்க மாட்டேன், தேவனுக்கு பக்கம் நிற்க மாட்டேன், நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பேன், அதுவும் முடியாத காரியம். அல்லேலூயா. அதனால் நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதான் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், நீங்கள்லாம் வீடு கட்டினா தான் நான் வீடு கட்டுவேன். ஆனால் ஒரு சிலர் நான் சத்தியத்தில் நடக்க மாட்டேன், ஆனால் எனக்கு வீடு வந்துடும், வராது. ஆனால் நம்ம வீடு கட்டாலும் அவரும் வீடு கட்ட மாட்டார் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, கரெக்டாக எல்லாம் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் சத்தியத்தின் பாதையில் நடந்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா, ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இப்போ நம்ம உலகத்தில் வாழ்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையில் யுத்தங்கள் இருக்கும். யுத்தம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஆமென். நீங்கள் வேதமோ அது இந்துவோ இஸ்லாமியர்களோ யாரோ, யுத்தம் இல்லாத போர் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஆமென். எப்படி எல்லாத்துலேயும் போர் இருக்கும். அந்த யுத்தத்தை நீங்கள் எப்படி சந்திக்கிறீங்கிறது தான் ரொம்ப முக்கியமான காரியம். அதான் நான் இப்போ சொல்ல போகிறது. அந்த யுத்தத்தை ஆவிக்குரிய முறையில் சந்திக்கிறீங்களா? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையே வச்சுக்கிடுவோம், பக்கத்து வீட்டு பிரச்சனையே வச்சுக்கிடுவோம், மாமியார் மருமவா பிரச்சனையே வச்சுக்கிடுவோம். நீங்கள் எப்படி சந்திக்கிறீங்கிறதா அதான் பிரச்சனை. நீங்கள் மாமிசத்தில் அவங்க சண்டை போடுறாங்க, நானும் அங்கே இது தேங்காய் பழம்லாம் வச்சுருந்தான்னு கம்பிட்டு அடித்து தள்ளிட்டோம்னு வச்சுக்கிடுவோம். அது மாமிசமா ஆவியா? இவ என்ன கோலம் போடுதுன்னு தண்ணியை தூக்கி ஊற்றுனோம்னு வச்சுக்கிடுவோம். அது மாமிசமா ஆவியா? மாமிசம். இப்படி பல காரியங்களை உங்களை நீங்களே குத்திக்கிட்டு நிம்மதியை இழக்கிறோம். ஆவிக்குரிய முறைகள் கொஞ்சம் வித்தியாசமானது. என்ன வித்தியாசமானதுன்னா, ஒரு கன்னத்தில் அறைந்தால் ஒரு மைல் தூரம் போக சொன்னால் இப்படிலாம் இழப்பு, சகிப்பு, பொறுப்பு அப்படிங்கிறதுல தான் ஆவிக்குரிய வழிமுறைகள். இதில் போனால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதனால் நீங்கள் உலகத்தில் போர் இல்லாத யுத்தம் இல்லாத ஆட்களே கிடையாது. நீங்கள் நடைமுறையில் அதை பயன்படுத்துவதற்கு வேத வசனத்தை அதிகமாக வாசிக்கணும், வேத வசனத்தின்படி நடக்கணும். நடந்தால் தான் ஒரு காரியத்தை நீங்கள் எப்படி நடக்கணுங்கிறது தெரியும். ரோட்டில் போய்கிட்டு இருக்கேங்க, திடீர்னு ஒருத்தவங்களை செவிட்டில் பிடிச்சி அடிச்சிட்டான்னு வச்சுக்கிடுவோம். நம்ம என்ன நினைக்கிறோம், பலசாலியில் கொஞ்சம் பலம் குறையா இருந்தால் நம்ம திருப்பி அடிச்சிட வேண்டியதான். ஒரு போலீஸ்காரன் அடித்தான்னு வச்சுக்கிடுவோம், அவரை திருப்பி அடிக்க வேண்டியதானே. பொம்பளை போலீஸே ஆம்பளை என்னமா அடிக்கா தெரியுமா, கொன்னுருப்போம். அந்த மகளிருக்கெல்லாம் இந்த பெண்கள் எழுதி கொடுத்துட்டு அவன் நல்ல வெயிட்டாக இருக்கான், மீ சைஸ்லாம் வச்சுக்கான், அந்த போலீஸ் ஒல்லியாக தான் இருக்கா, போட்டு அடிக்கா பார்க்கணும். இப்போ ஆம்பளைய என்ன அடிக்கா தெரியுமா, பயங்கரம். நல்ல நம்ம ஆளுவோ ஒருத்தரும் போலீஸ் ஆகல. ரைட்டு. நீங்கள் போர் செய்கிறது எப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய காரியங்கள். எப்படி சண்டை போடணும் அப்படிங்கிறது தான். வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கணும். வேதம் என்ன சொல்லு பாருங்க, நீங்க மாம்சத்தில் இருக்கீங்க, மாம்சம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறீங்க, ஆனால் மாம்சத்தின்படி நடக்கிறவங்க. ஆனால் நீங்க மாம்சத்தின்படி போர் செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது.
அல்லேலூயா. நீங்க மாம்சத்தின்படி போர் செய்யக்கூடாது. அடுத்த லைன் எழுதிருக்கு, எங்களுடைய போர் ஆயுதங்கள் நல்ல மாம்சத்துக்கு ஏற்ற போராது. என்னது? பாரிய, செருப்பு, கம்பு, தடி, அருவா, பெல்ட்டு, இதெல்லாம் தான் மாம்சத்தின் போராயுதங்கள். அந்த போராயுதங்களை இராமல் அரண் எது அரண்கிறது பின்னால எழுதியிருக்கு. அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலன் உங்களுக்கு தேவை. அரண் என்னதான்? அடுத்தல நல்ல காலங்க, தர்க்கம் என்ற அரண் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற மேட்டின்மைகள். அது யார் அரண்? பிசாசின் அரண். தேவனை அறியக்கூடாத இருக்கிற ஒரு மேட்டின்மையான சிந்தை. அடுத்தல அந்த எந்த எண்ணங்கள் எல்லாம் அல்லேலூயா பிசாசு பயன்படுத்துகிற போர் ஆயுதங்கள். கிறிஸ்துவுக்கு விரோதமாய் அறிகிற அறிவுக்கு கொண்டார விரோதமாய் கொண்டு வருகிற போராதங்கள், தர்க்கங்கள், எதை கேட்டாலும் தர்க்கங்கள். நாங்கள் எங்கள் இது குளோரிங்கா சர்ச்சில் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு இருக்கோம். வாங்க பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட, என்ன பிரதர் ஏதாவது ஜெபம் பண்ணுமாங்கன்னு இருக்கோம். ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னாரு. ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். இவ்வளோ நேரம் பேசினேன், எல்லாம் மறுரூபம்னு பேசினேன்னு நான் கேட்டேன். எதில் மறுரூபம் ஆகணும்? சட்டையில் மறுரூபம் ஆகணுமா? ஆவி ஆத்மா சரீரத்தில் மறுரூபம் ஆகணும். அதான் கிறிஸ்துவம் அப்படின்னு இல்லை. நீங்கள் எடுத்து வாசிங்க. ரோமரின் புத்தகம் 12வது அதிகாரம் 1, 2 எல்லாம் வாசிங்க அப்படின்னாரு. உடனே அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் அவர் அங்கே வாங்க பிரசங்கம் பண்ணார். இந்த ஆளுக பூரா ஆண் கேக்கு. இது நம்ம ரொம்ப நேரம் விடப்படாதுன்னு சொல்லிட்டு நம்மளும் கொஞ்சம் விவேகமாக நடக்கணும்ல. நீங்கள் இதுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டேன். அவர்கிட்டையும் போய் நிப்பாட்டுன்னு சொல்லுறதும் தப்பு. நாம் அவர்கிட்ட ஏன் பேசுவானேன்ட்டு இங்கே இருக்க ஆள் 6 பேரோ 7 பேரோ இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க அப்படின்னேன். உடனே இவங்க வாட்டில் ஜெபம் பண்ணாங்க. அங்கே பிரசங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே ஜெபம் நடந்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. தர்க்கம் அது என்ன வருது? பிசாசின் மகிமைக்கு விரோதமாய் ஒரு தர்க்கத்தையும் தேவனை அறிகிற அறிவுக்குண்டான மேட்டின்மையான சிந்தையும் கொண்டு வர்றோம் பிசாசு. இவங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்தின் போராயுதத்தை சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப தெரியுமாவே எதுல மறுரூபம்னு தெரியுமா? நம்ம சொல்றத அவர் சொல்றாரு. ஆனா அவர் ஏதோ ஒரு புதுமையை கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரி சொல்றாரு. ஆமா, நம்ம மாம்சத்துல யுத்தம் பண்ண சொல்லுவோம். எதுலவே மறுரூபம் ஆகணும் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னா இது என்னது? மாம்சம். சரி, ஆவியில் என்ன எப்படி செய்யணும்? நீங்கள் ஜோம் பண்ணுங்க. அது பாட்டில் பிரசங்கம் பண்ணி நடந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம பாட்டில் ஜோம் பண்ணுவோம். இது என்னது? ஆவி. அல்லேலூயா. இதெல்லாம் விரோதமாக எழும்புகிற பயங்கரமான சக்தி. இந்த சக்தியை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு யுத்தங்கள் இருக்கும். அல்லேலூயா. என்னது? உங்களுக்கு போராயுதம் வேற, எனக்கு போராயுதம் வேற. அல்லேலூயா. உங்களுக்கு மாம்சத்தின்படி வர்ற யுத்தங்கள் வேற, நீங்க பயன்படுத்த வேண்டிய போராயுதங்கள் வேற. நான் வாசிப்போம், ஒரு வசனத்தை வாசிப்போம். தீமோத்தேயுவின் புத்தகம் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்த்தேவனாய் தீங்கு அனுபவி தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கெடுத்த அலுவலர்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். நல்ல காலங்க, கவனமா இருந்ததான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். எனக்கு மாம்சத்தின் போராட்டம் வேற, எங்க மாமியா வேற.
உங்கள் மாம்சம் உடனே எல்லாரும் அவங்க மாமியாவை அவங்கவுங்க முன்னால் கொண்டு வராங்க. இல்லையா? உங்களுக்கு போராட்டம் வேற, நிச்சயாவுக்கு போராட்டம் வேற. இல்லையா? வேதம் சொல்லுது ஒவ்வொருவனுக்கும் போர் ஆயுதம் தேவை. என்ன ஆவிக்குரிய போர் ஆயுதம் தேவை. இங்கே என்ன எழுதிட்டு பாருங்க, கவனமாக கவனிச்சாதான் புரியும். போர் சேவகன்கிற ஒருத்தன் எங்க 3வது வசனத்தில், இன்னும் 5வது வசனத்தில் மல்யுத்தம் பண்ணுகிறவன், 6வது வசனத்தில் பயிரிடுகிறவன் விவசாயி. இவன் போர் சேவகனுக்குள்ள போராயுதம் வேற, மல்யுத்தம் பண்ணுகிறவனுக்கு போராயுதம் வேற, பயிரிடுகிறவனுக்கு போராயுதம் வேற. ஒருத்தனுக்கு ஒருத்தரெல்லாம் சேர்ந்தெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. மல்யுத்தம் பண்ணுகிறவன் வருகிற அவனுக்கு மாம்சத்தின் போராட்டம் வேற, போர்ச்சவனுக்கு வருகிற போராட்டங்களில் போர்ச்சவன் கையில் என்ன வச்சிருப்பான்? போராயுதம்னா என்ன வச்சிருப்பான்? அந்த நேரத்தில் ஈட்டி கத்தி. இப்போ போர்ச்சவன் என்ன வச்சிருக்கிறான்? துப்பாக்கி வச்சிருக்கான். மல்யுத்தம் பண்ணுகிறவன் என்ன வச்சிருப்பான் கையில்? ஒன்றும் வச்சிருக்க மாட்டான், கையில் மாட்டிருப்பான். மாட்டிருக்கானா? குளோஸ், ஒரு குளோஸ் மாட்டிருப்பான். எங்கன குத்துதான் தெரியுமா? மூக்குல தான் குத்துதான். இவன் மூக்கில் குத்துறதுக்கு முந்தி ஏற்கனவே மூக்கில் குத்தி 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 இந்த மூக்கை உடச்சி வச்சிருப்பான். அந்த இதெல்லாம் எவ்வளோ அடித்தாலும் மூக்கில் ஒடிஞ்சாது. நமக்கு அடித்தா உடஞ்சி ரத்தம் வந்துடும். ஆனால் விவசாயிக்கு போகிற என்னது போராயுதம்? என்னது? சாட்டை கம்பு. என்னது? அவன் உழுதுகிட்டு இருக்கான். என்ன வந்தாலும் அவன் எண்ணெய் தூக்கிட்டு போவான். வேற ஒன்றும் இருக்காது, அவன் கையில் இருக்குது சாட்டை கம்பு தான். அவனுக்கு போரும் அதிகம். எல்லாருக்குமே போர் அதிகம். இப்போ ஸ்கூலில் படித்தேன் 9ஆம் கிளாஸ். ஜெயங்கொண்டான் வகுப்பு வணக்கம் சொல்லணும். எங்கள் சீரியல் படி தான் பேர் வரும். கா கீ கூ கே காவ் அப்படிங்கிற பேரில் தான் வரும். ஆனா அவனா ஈனா என்ன எல்லாம் காங்கா சாங்கா அப்படின்லாம் பேர் வரிசைக்கு வரும். பரீட்சை வரும்போது எப்பவும் வராது. பரீட்சை காலாண்டு பரீட்சை, அரையாண்டு பரீட்சைலாம் வரும். எனக்கு முந்தி இருக்கவன் சுப்பிரமணியன், அதுக்கப்புறம் என் பேர் சிவசுப்பிரமணியன், அதுக்கப்புறம் அவனுக்கு முந்தி என் சுப்பிரமணியன் ஒருத்தன், அதுக்கப்புறம் சுப்பிரமணியன் நல்ல படிப்பான், ஃபர்ஸ்ட் ரேங்க். இங்கே கிளோடி காலை விட்டு அவனை ஒரு மிதிப்பேன். அவன் பிராமண பையன், லட்சுமி நாராயணன் மகன், உளங்குளத்து பண்ணையார் மகன். இங்கேருந்து காலில் இப்படியே மிதிப்பேன். வெளியே வந்தியோ பூனூல் அத்துருவேன் பாரு காமி அப்படிம்பேன். அவன் என்னச்சுவான் தெரியுமா? டக்குன்னு அவன் எழுதிட்டு அந்த தாளை இங்கே வச்சிருப்பான், அங்கே இருந்து பார்த்தான். நான் க்ளீனாக எழுதிருப்பேன். அவன் என்ன எழுதிருக்கான்னு அப்படியே நானும் எழுதி கொண்டு போய் கையில் கொடுத்தாச்சு. அவர் திருத்துவர் என்ன தெரியாமையா இருக்காரு? சுப்பிரமணியம் இவ்வளவுதான் படிப்பான், இந்த சுப்பிரமணியம் இவ்வளவுதான் படிப்பான். அவர் 2 தாளையும் எடுத்து வச்சு பார்க்காரு, 2 ஈக்குவலா இருக்கு. அது எப்படி காப்பி அடிச்ச மாதிரியே இருக்கு. மற்ற நேரம் நினைச்சு நான் தான் படிப்பறிவு கிடையாது. அந்த கொஸ்டின் இருக்கு, நீ அப்படி செஞ்சிடாதீங்க. கொஸ்டின் கொடுப்பாங்கல்ல, அதை பூரா அதில் எழுதி வைப்பேன். அது என்ன இது என்னன்னு கொஸ்டினை பூரா எழுதி கொண்டு போய் கையில் கொடுத்துருவேன். ஆனால் இந்த இவன் டாக்டர் அந்த ஏதாவது டீச்சர் கூப்பிட்டு கேட்பாங்க, எல்லாம் எல்லாம் என்ன படிச்சியா? ஆமாம் படித்தேன். எழுதிட்டியா? ஆமாம். 2 பேரும் 1 போல இருக்கு அப்படிம்பாங்க. அடுத்தால அனிவல் எக்ஸாம் வரும். அனிவல் எக்ஸாம் வரும்போது அங்கே 6ஆம் கிளாஸு ஒரே பெஞ்சில், இங்கே 6ஆம் கிளாஸு, இங்கே 8ஆம் கிளாஸு, இங்கே 10ஆம் கிளாஸ். யாருக்குள்ளதே யார் பார்க்க முடியும்? என்னுடைய கொஸ்டின் வேற, அவனுடைய கொஸ்டின் வேற, 6ஆம் கிளாஸ்காரனுடைய கொஸ்டின் 6, 8, 10 மாத்திக்கிட்டு வச்ச உடனே நான் யாரை பார்த்து எழுதுவேன்? இதுதான் பிரச்சனை. இவன் மாத்திக்கிட்டு வச்சிருப்பாங்க இந்த அனிவல் எக்ஸாம் வரும்போது.
அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. யார் காப்பி அடிக்கா என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க பாட்டில் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம். இவங்க நான் 6ஆம் கிளாஸ்காரங்க எழுத பற்றி எழுத முடியுமா? 8ஆம் கிளாஸ் ஒன்றும் முடியாது. பெப்பன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருவருக்கும் வேற கேள்விகள் வேற, ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய யுத்தம் வேற, ஒவ்வொருவருக்கும் வர வேண்டிய போர் வேற. அந்த போரின் அடிப்படையில் தான் நீங்க யுத்தம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீங்க அப்படிதான் யுத்தம் செய்ய முடியும். அல்லேலூயா. எப்படி பாருங்க, யூதாஸ் காரியன் 12 சீசர்ல ஒருவன். இயேசுநாதர் கூட போய் எல்லா போராளியும் தரிச்சுக்கிட்டான். ஆனால் ஒரே போர் அவனுக்கு வந்தது. என்ன போறனா? பண ஆசை. வேதம் சொல்ல அவன் திருடனாய் இருந்தான்னு. பணப்பை அவன் கையில் இருந்தது. திருடலாமா? போராயுதத்தை என்ன செஞ்சிட்டான்? மீறிட்டான். மாம்சத்தை மீறுதான். மாம்சம் இழுக்கு. எதுல இழுக்கு? துட்டுல இழுக்கு. நம்மள சில மாதிரி துட்டுன்னு போறோம்ல, அதுல இழுக்கு. இழுத்து அவனுக்கு சாகுமுறை கொண்டு போயிட்டு, அது பிசாசு பயன்படுத்துற ஒரு பயங்கரமான போர் ஆயுதம். அல்லேலூயா. அவனுக்கு சண்டை வேற, அவனுக்கு மாம்சத்தின் போராட்டம் வேற, அவனுடைய யுத்தம் வேற. இவன் பேதுரு வாரான். பேதுருவுக்கு யூதாஸுக்கு வந்த சண்டை போரு அவனுக்கு இல்லை. ஏன்னா அப்படி சொன்ன மாதிரி மாமியாக்கள் வேற. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாமியார்னால மாமியார் எப்படி புத்தி இருக்கோ அந்த மாதிரி தான் யுத்தம் பண்ணுவாங்க. ஏவாள் மாமியாரை கொண்டு போய் ஸ்டெபிட்ட விட முடியாது, ஸ்டெபி மாமியாரை கொண்டு போய் ஏவாள்கிட்டையும் விட முடியாது. ஆனால் 2 பேரையும் மாற்றி வச்சா ஸ்டெபி நம்ம ஸ்டெபி ஜெயிச்சிருவா, தோற்றுருவான்னு நினைக்கிறேன். உங்க மாமியார் நீ கோயில் கட்டி கும்பிடணும். நீ உங்க மாமியார்களெல்லாம் நீ கோயில் கட்டி கும்பிடணும். அது வேற கும்பிட்டுட்டு போயிடாத. யாரு? அவங்க மாமியார்லாம் அவங்க அம்மா என்னமோ பெரிய புண்ணியம் செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சமத்தார். அல்லேலூயா. ஆனா ஆட்சி சொன்னு கோவப்படுறாத. இப்படி மாற்றி வச்சா யுத்தமே செய்ய முடியாது. ஆமென். ஆனால் இவன் ஆவிக்குரிய முறையில் இவங்க 2 பேரும் யுத்தம் செய்ய போய் தான் இன்னைக்கு குழப்படி இதுவரையும் அல்ல. இல்லைன்னா மாம்சத்தில் போர் செஞ்சாங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஏபாள் குடும்பி ஐயோ பாவம், அது லேசா தண்ணிக்குள்ள விழுந்துடும். அல்லேலூயா. அப்படி ஆயிரும். ஆமென். ஆனா மாம்சத்தின்படி நம்ம என்ன செய்யக்கூடாது. ஆனால் ஆவிக்குரியபடி யுத்தம் செய்யணும்னா என்ன ஏசினாலும் செபிட்ட படிச்சுக்கிடுங்க. என்ன நடந்தாலும் வாயை திறந்துடக்கூடாது. என்ன பேசினாலும் இது ஆவிக்குரிய போர். ஆவிக்குரிய போர். மாம்சத்தின்படினா நீங்கள் வாய் பேசுவீங்க. வாய் பேசிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டலாம்னு நினைக்கக்கூடிய ஆள்லாம் உண்டு. அல்லேலூயா. நீ எவ்வளவு சகிக்கிறீங்களோ, எவ்வளவு பொறுக்கிறீங்களோ, எவ்வளவு தாங்குகிறீங்களோ, இது ஆவிக்குரிய போர். அல்லேலூயா. மாம்சத்தின் போர் உணர்ச்சியை கலப்போம். ஆவிக்குரிய போர் உணர்வினாலே தன்னை அடக்கும். ஐம்புலன்களை என்ன செய்யும்? அடக்கும். கொஞ்ச நாளைக்கு எப்படி இருக்கும்? 2 வார்த்தையாவது பேசுகிறோம். 5 வார்த்தைக்கு 2 வார்த்தையாவது. கொஞ்சம் 2 வார்த்தை பேசுகிறோன்னே மன்னிப்பு கேட்க, பிறகு சரியாக, பிறகு மன்னிப்பு கேட்க, அப்படியே போயிட்டு இருக்கோம். பிறகு கொஞ்ச நாள் சொன்னேன் என்ன பேசினாலும் காது கேட்காது. அதுதான் என்ன பேசினாலும் நினைச்சாதே காது கேட்காது. அவங்களும் ஒரு வார்த்தையை போட்டு பார்ப்பாங்க. அதுக்கு என்ன சூட்டா என்னமாவது வருதான்னு பார்ப்பாங்க. அப்பவும் பேசலையா, அதோட கொஞ்சம் கடுத்தமான வார்த்தையை போட்டு பார்ப்பாங்க. அப்படியும் பேசலையா, இன்னும் கடுத்தமான வார்த்தையை பேசுவாங்க.
பேசி பார்த்து ஒன்றுக்கும் வரலையா? இன்னும் என்னத்தை போட்டு பேச அல்ல இல்லையா? அப்படியே விட்டுருவாங்க. இதுதான் மாமிசத்தின் போர். மாம்சத்தின் போர் கணவன் மூலமாகவும் வரலாம், மாமியார் மூலமாக வரலாம், அண்ணன் மூலமாக வரலாம், தம்பி மூலமாகவும் வரலாம். நீ பண்ணுகிற யுத்தத்தில் ஆவிக்குரிய தன்மை இருந்தால் மட்டும்தான் நீ ஜெயிக்க முடியும். இல்லைன்னா தோத்துருவேன். யூதாஸ்க்கு ஆவிக்குரிய முறையில் யுத்தம் வந்தது. பணத்தை காட்டி பிசாசு விழ வைத்தான். அவன் விழுந்துட்டான். அவன் திருடனாக இருந்தான். இயேசுவை காட்டி கொடுக்க ஆரம்பித்தான். அதே மாதிரி பேதுரு பார்த்தீங்கன்னா முந்தினவன் பேதுரு. அவன் கூடயே இருந்தான். பேதுரு கூடயே இருந்தான். ஆண்டவர் கூடயே இருந்தான். எங்கே போனாலும் பேதுரு தான் கூட்டு போனார் ஆண்டவர். 3 பேர் ஜெபம் பண்ணணுமா, பேதுருவை கூட்டு போனார். அல்லையா, நன்றியோடு கூட துதிக்கிறேன். கடலில் நடக்கணுமா, பேதுருவை கூட்டு போனார். வேதமே சொல்லுது முந்தினவன் பேதுரு. அந்த பேதுருவு பார்க்கறத பூரா நம்புதான். எதை நம்புதான்? பார்க்கறது பூரா நம்பக்கூடாதுன்னு வேற சொல்லுது. காண்கிறவே மாயையும். இது ஆவிக்குரிய உலகங்கிறது வேற, மாம்ச உலகங்கிறது வேற. இவன் பார்க்கறது பூரா நம்புறதுனால தான் 3 பேர் சேர்ந்து சொன்னோடனே மறுதளிக்க ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா, மறுதளிக்க. அதே மாதிரி இன்னொருத்தன் என் பேருடையான். என் பேருடைய யாரு? 1000 தடவை சொல்லியிருக்காரு, நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுவேன், நான் திரும்ப உயிர் தெழ போறேன். எவ்வளோ தடவை சொன்னாரு. நான் வரல. அப்பதான் நினைச்சுவேன், நம்புவேன். அப்பவும் சொல்லலாம். அடுத்த அவன் சொல்லலாம், நான் ஆண்டவரை பார்த்தோம், ஆண்டவருக்கு ஆணி அடிக்கப்பட்டிருக்க கையை பார்த்தோம், அவர் உயிர் தெழுந்த பார்த்தோம் அப்படின்னு பேதுரு சொல்லலாம். மதத்தில் நான் மரியாதை சொல்லலாம். நம்புவேன். இது என்ன போராட்டம்? ஆவிக்குரிய போர். போர். அவர் சொல்லியிருக்காரு ஆண்டவர், நீர் மரித்தால் நான் மரித்து உயிர் தெழுவேன்னு எத்தனை தடவை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. பேதுரு போய் சொல்றான், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, நீ அப்பாலே போ, சாத்தான அல்லேலூயா. ஆவிக்குரிய போர். நீங்க ஒரு காரியம் நடக்கு, ஆவிக்குரியதான் மாம்சத்துக்குரியதான் நடக்க தெரியணும். நீங்க வாழ்ற வாழ்க்கை, நீங்க கிறிஸ்துவர்கள் ஒவ்வொருவரும் நம்ம மாம்ச வாழ்க்கைக்காக வாழுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையே தேவனோடு வாழ்ற வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை பரலோகத்தில் இருந்து உங்களுக்கு ஆர்டர், ஆலோசனை, பாதுகாப்பெல்லாம் எங்கேருந்து வரணும்? ஆனால் நீங்கள் பூமிக்குரியதான் மாம்சத்தின் சுய புத்தியில் நடந்து அல்லையா மாட்டிக்கிட்டாங்க. அநேகர் மாட்டிக்கிட்டாங்க. நமக்கு பாதுகாப்பு, ஆசீர்வாதம் எல்லாமே பரலோகத்திலிருந்து வரணும். அது ஆவிக்குரிய முறையானது. நாம் வேறு உலகத்தில் வாழ்கிறோம். நான் இவ்வுலகத்தினுடையவர்கள், இந்த உலகத்தினுடையவர்கள் அல்ல. என்னுடைய ஆளுகை இந்த பிசாசு அல்ல. எனக்கு ஆளுகிறவர் ஆவியானவர். என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியதல்ல. நான் பரலோக ராஜ்யத்துக்குரியவன். இந்த பூமியில் கொஞ்ச நாள் வாடகை வீட்டில் இருந்துகிட்டு இருக்கேன். சொந்த வீட்டுக்கு போவதுக்கு நாங்கள் பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கேன். ஆவிக்குரிய முறையில் பரீட்சை எழுதி இயேசுவை போல மாறிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த போர் செய்கிறது தோற்று போகிறாங்க. அநேக கிறிஸ்தவர்கள் தோற்று போகிறாங்க. அநேகர் சில வீட்டில் குடும்பி குடி சண்டை நடக்கும். எல்லாம் ஏன்ட்ட வரும். இந்த ஏஜி சர்ச்சில், ஏஜி தென்காசியில் போய் செய்தி கொடுத்துட்டு இருந்தேன். யாரெல்லாம் வந்தீங்கன்னு தெரில. எல்லோரும் வந்துருந்தீங்களா? எல்லோரும் வந்தீங்களா? நீ வரலையோ? ஏஜி சர்ச்சி தென்காசி ஏஜி டிரைவர்களாக சேர்ந்து நடத்துனாங்க. நான் அந்த படம்லாம் போட்டு காமிச்சு எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு ஒரு முழுவதும் தான் இருக்கு. ஒரு பெண் என்கிட்ட வந்தது, வந்து பாஸ்டர் எங்கள் வீட்டுக்காரர் டிரைவர் வண்டியை விட்டு இறங்கினோடனே குடிச்சிட்டு வராரு, டெய்லி குடிச்சிட்டு வராரு, என்னன்னு கேளுங்க. நான் யாரு? நான் அவர்கிட்ட போய் என்ன யாதுன்னு எண்ணத்தை போட்டு கேட்க என்னன்னு அவரை பார்க்க பயில்வான் மாதிரி இருக்காரு. மீசெல்லாம் கடா மீசை வச்சு அது ஜாமுன் இருக்காரு. அவர் பார்த்தாலே பயமா இருக்கு. அவர் டிரைவர். நான் மூஞ்சி ஏற்றி பார்த்தேன்னு இல்லையா? யாயா குடிக்கன்னு நம்ம கேட்க முடியுமா? வேதம் அப்படி சொல்லுதுன்னு அவங்க புல் மாம்சத்தில் இருக்காங்க. நான் ஆவிக்குரிய தன்மை அவர்கிட்ட எப்படி பேச முடியும்?
குடிக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆமென். எப்படி சொல்ல முடியும்? அவரு இப்படி அவர் ஆனால் பெரிய கோபமாலாம் பார்க்கல. அவர் பவ்யமாக பயபத்திரமா அப்படி குடிஞ்சுக்கிட்டு நிற்காரு. ஆனால் மீசை வச்சிருக்காரு. மீசையை பார்த்தேன், என்னோட கொஞ்சம் உயரமாக இருக்காரு. இப்படி பார்த்த உடனே மீசையெல்லாம் வச்சிருக்காரு. பார்த்தேன், என்னத்தை சொல்ல, ஏன் குடிக்க, எதுக்கு குடிக்கணுங்கன்னா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆவியில் சொல்லணும் பதில். மாம்சத்தில் சொன்னால் சரி சரி அப்படின்ட்டு போயிடுவார். அப்படியே கொஞ்சம் நாளைக்கு, பிரதர் வாங்க கொஞ்சம் அந்த சைடு போய் ஒரு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு. சரி வாங்கன்னு கூப்பிட்டு போனார். உடனே கூப்பிட்டு போய் கையை பிடிச்சி இயேசுவின் நாமத்தினால இந்த மகனே ஆளுகை செய்கிற பொருளாதாவி, அது சொல்லலாமல் சொல்லக்கூடாதுன்னு ஒரு நினைப்பு. நமக்குள்ள பொருளாதாவி இருக்குன்னு சொல்லாமல் சொல்லிடக்கூடாது. அவன் மாம்சத்துக்குரிய அவங்க என்னத்தை கண்டாங்க, உடனே இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன்னு. நல்ல வேலை பாஸ்டர், அந்த வீட்டம்மா கூப்பிட்டு சொல்லுச்சு, பாஸ்டர் அந்த ஆவியை நல்லா கடிஞ்சு ஜெபம் பண்ணீங்க அப்படின்னுது. ரைட்டு, கர்த்தாவுக்கு சோத்திரம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் நீங்கள் குடிக்கிறீங்க, குடியை நிப்பாட்டுங்க, குடிக்கிறது தப்பு அப்படி இப்படின்னு நான் சட்டத்திட்டத்தை பேச ஆரம்பிச்சிருந்தாலும் சொல்லுவோம், பயங்கர மோசமாயிரும். நான் ஒரு நாள் சைக்கிளில் போகிறேன், நிதம் வாக்கிங் போவேன், விடியக்கிழமை சாயங்காலம். இந்த ஹெட்ஃபோனை மாட்டியிருக்கேன். ஒருத்தன் கம்பு வச்சுட்டு வந்தான். ஒருத்தன் நல்ல சட்டெல்லாம் புல் கை சட்டை போட்டு வச்சுருக்கான். வந்து வருவன் தான் அண்ணாச்சி நின்னுங்க அப்படி. நான் சைக்கிள் போகிறேன்னு ஏன்னு இறங்கிட்டேன். என்னான்னு இந்த இதெல்லாம் மாட்டாதீங்க, உங்கள் மூளைக்கு பாதிக்கும். இதை மாட்டினேன்னா உடம்புக்கெல்லாம் ரொம்ப மோசம். கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம்னா எப்போமெல்லாம் மாட்டாதீங்க. நான் எப்போ மாட்டுறதில்லைன்னு நினச்சிக்கிட்டேன். அவன் திரும்பினாம்ல, முதுகில் துணியே இல்லை. நீ சொன்ன மாதிரி கம்ப வச்சிருக்க. ரைட் ரைட்டு. அவன் இப்படியே சொன்ன உடனே நானும் இறங்கி நின்று பவ்யமா கேட்க, ஓ நல்லா படிச்சவன் போல் இருக்கு அவன் சொல்லி கேட்போம்னு. மைண்ட் சரியில்லை சொல்றாங்க. மைண்ட் சரியில்லைனாலும் கரெக்டா சொல்லிருக்காரு. இவன் கரெக்டா அதுதான் மாட்டிட்டு போறாங்க. பாட்டு மூளையெல்லாம் பாதிக்கத்தான் செய்யும். ரைட்டு. அவர் பார்த்து நல்ல புல்கை சட்டெல்லாம் போட்டிருந்தாரு. ஆள் நல்லா இருந்தாரு. ஓஹோ இறங்கி சரி சார் சரி சார் சரி சார்னு கேட்டுகிட்டே இருந்தேன். கேட்டுட்டு நான் வண்டி எடுக்க போகிறேன். திரும்புதாரு, முதுகில் பின்னால் துணியே இல்லை. ஏய் நான் இவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டுருக்கேன்னுட்டு விருட்டுன்னு போயிட்டேன். அதே மாதிரி அந்த டிரைவர் நினச்சான்னா என்ன ஆகும்? அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எல்லாத்துக்கும் பலவீனம் இருக்கு, எல்லாருக்குமே ஆவிக்குரிய போராட்டம் இருக்கு. அந்த போராட்டத்தில் ஜெயிக்கக்கூடாதபடி ஆவிக்குரிய நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எல்லாருமே ஆவிக்குரியவர்கள தேர்ந்தவர்கள் அல்ல, எல்லாருமே அல்லையா பலவீனர்கள். ஆனால் ஆவிக்குரிய போராட்டம் வரும்பொழுது எல்லாரும் கவனிக்கிறோம். ஆவிக்குரிய போராட்டம் வரும்பொழுது நீங்க உங்க மாம்சத்தை சாராமல் ஆண்டவரை சார்ந்து மனம் திரும்பி வேதவசனத்தை அறிக்கை செய்தால் உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை கிடைக்கும். உள்ளவங்க சொல்ல பாப்பா என்ன சொன்னேன்? அதான் உள்ள இருக்கக்கூடாதுங்க. நல்ல கவனிங்க. ஆவிக்குரிய போராட்டம் எல்லாரும் ஆவிக்குரிய முறையில் தேறினவர்கள். ஆனால் பல காரியங்களில் தேடி இருக்கோம். ஆனால் எல்லா காரியங்களையும் ஜெயிக்கக்கூடிய ஆவிக்குரிய பலன் நம்மகிட்ட இல்லை. அப்போ மனம் திரும்புதல் அவசியம். நம்ம ஆத்மாவை புதுப்பிக்கக்கூடிய சக்தி இயேசுவின் இரத்தத்துக்கு உண்டு. கேட்கலாம் எல்லாரும் முடிக்க போகிற, அதனால விவரமாக கேட்டுக்கிடுங்க. அடுத்தால வேத வசனத்தை வாசித்து அதை அறிக்கை செய்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இருந்தால் உங்களுக்கு எந்த காரியமானாலும் அந்த காரியத்துக்கு ஆவிக்குரிய ஆலோசனை ஆத்மாவில் உங்களுக்கு பிறக்கும். அல்லேலூயா. நான் முட்டாள்தனமாக செஞ்ச 2 ஆளுகளை காமிக்க பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம். ஆறாவது அதிகாரம் 8வது வசனம்.
கிருபை கிடைத்தது. எது எழுதியிருக்கா? இன்னொரு இடத்துல என்ன எழுதியிருக்கு? நோவா எல்லா ஜனங்களை காட்டிலும் நீதிமானா இருந்தான். என்ன இருந்தா? அதனால தான் அவர் பேழையை கட்ட சொன்னாரு. ஏகப்பட்ட பேர் ரசித்தான், 8 பேர் ரசித்தான். ஏகப்பட்ட மிருகங்கள் பறவைகள் எல்லாம் காப்பாற்றுறதுக்கு இவனை கொண்டு போய் பயன்படுத்தினார். ஆமென். இது ஆவிக்குரிய போராட்டம், பயங்கரமான போராட்டம். ஏன்னா 100 வருஷமா சுவிசேஷம் சொல்லியிருக்கான். எல்லாமே எதிர்த்துருக்காங்க. எவ்வளோ பேர் கோமாளித்தனமாக பேசியிருக்கான், எவ்வளோ பேர் கெட்ட வார்த்தை சொல்லி ஏசியிருப்பான். துன்மார்க்கம் நடக்கு கண்டு கேட்டு தன் இருதயத்தில் பாதித்து நீதிமானாகிய லோத்தை போல அதிகமான பிரசங்கித்தான். ஆமென். அதே நோவாவுடைய பிழையினத்தை பாருங்க. 9வது அதிகாரம் 21வது வசனம். ஆமென். வெரி கொண்டு ஆமென். அல்லேலூயா. யாரு? நோவா. நீதிமான் ஆகிய நோவா, கிருபை கிடைத்த நோவா, பல உயிர்களை காப்பாத்தின நோவா. இங்க என்ன பண்ணிட்டான்? ஆவிக்குரிய போராட்டத்துல தோத்து போயிட்டான். அதனால நீ யாருமே அவன் தோத்து போயிட்டான் நான் தோத்து போவேன்லாம் சொல்லாதே, சொல்ல முடியாது. பாவம் செய்துக்கு ஒருத்தனை சப்போர்ட் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. ஆவிக்குரிய நோவா ஆவிக்குரிய முறையில் அநேகரை தப்புவித்தான், சுவிசேஷம் சொன்னான், பேழை கட்டினான், பல உயிர்களை காப்பாற்றினான். அந்த நோவா தான் திராட்சை ரசம் குடிச்சிட்டு வஸ்திரம் மேலே படுத்திருக்கான். இன்னொரு மனுஷனை காமிக்க பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் உன் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய. ஆமென். யார் சர்டிபிகேட் கொடுக்கா? தேவனே இறங்கி ஒரு மனுஷனுக்கு சர்டிபிகேட் கொடுக்காரு. என்ன சர்டிபிகேட்? உத்தமனும் சன்மார்க்கனும் பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகுறமாகிய யோபு. அந்த யோபு என்ன பண்ணான் தெரியுமா? தன் பிறந்த நாளை சபிக்கிறான். என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யறான். நான் ஏன் பிறந்தேன், பிறந்த நாள் சபிக்கப்படும் போதாக என்னை தேவன் கைவிட்டார் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் இந்த யோபு. ஆவிக்குரிய போராட்டம் எல்லாத்துக்கும் உண்டு, எல்லாத்துக்கும் நியமிக்கப்பட்டிருக்கு. நாம் மாமிச உலகத்தில் வாழ்கிறோம், பிசாசின் மத்தியில் வாழ்கிறோம். உலக மனுஷர்கள் எல்லாருமே மாம்சத்தில் இருக்காங்க. நீங்கள் மட்டும் ஆவியில் இருக்கீங்க. எப்படி வாழ முடியும்? உங்கள் பக்கத்தோடு எதிர்த்தோடு அடுத்த வீடுலாம் யாரு? மாமிசத்துக்குரியவர்கள், உலகத்தை சிந்தனை உள்ளவர்கள், இந்த பூமிக்குரிய நினைக்கக்கூடியவர்கள். நீங்க மட்டும்தான் பரலோகத்தை நினைக்கிறீங்க, நீங்க தான் இயேசுவை நினைக்கிறீங்க, நீங்க தான் ஆவிக்குரிய மனிதன் நினைக்கிறீங்க. நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு ஆளும் மாமிசத்துக்குரியவர்கள். ஆமென். கார்ல டிக்கெட் கொடுக்கலாம், நீ ஆவிக்குரியவர்களா? அவன்கிட்ட போய் ஆவிக்குரியவனா சோப்பு அடிச்சுவான், ஆவிக்குரிய ஆவிக்கு மீன் பேச ஆரம்பிக்க அப்படிமா. ஆமே. நீ யாரை போய் ஆவிக்குரியவன்னு தேடி கண்டுபிடிக்க முடியும்? கிறிஸ்தவன்ல கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அதனால நீ உங்க போர் நியமிக்கப்பட்டிருக்கு. எங்க போர் ஆரம்பிக்கும்னே உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஆவிக்குரியவர்களா இருந்தால் எந்த மாம்சத்தின் யுத்தத்தையும் நீங்க ஃபேஸ் பண்ண முடியும். அல்லேலூயா. அதனால பலவீனம் எல்லாத்துக்கும் இருக்கு. பெரிய பைபிள்லே ரொம்ப முக்கியமான ஆள் பவுல், ரொம்ப முக்கியமான ஆள். பவுலுடைய நிருபங்கள் பைபிள்லன்னா புதிய ஏற்பாடே கிடையாது. 4 சுவிசேஷத்தில் என்ன அடக்கமாக சொன்னாரோ அதை தான் விவரித்து பல இதாக எழுதியிருக்கான். 23 புக்கும். அல்லையா, இந்த 4 புக்குக்குள்ள சின்ன சின்ன காரியங்களை தான் விவரமாக எழுதிருக்கான். அவன் என்ன எழுதுறான்? வாக்குவாதம் பண்ணக்கூடாது. பாசிப்போமே 1 கொரிந்தியர் புத்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். பொறாமையும் வாக்குவாதமும்
இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து ஆமென். மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? என்ன சொல்றான் பாருங்க, நீங்க மாமிசத்துக்குரியவர்கள், வாக்குவாதம் பண்ணுவீங்க, பொறாமை பண்றீங்க, இதெல்லாம் நீங்க மாமிசத்துக்குரியவர்கள் அப்படின்னு சொல்றான். இன்னொன்று வாசிங்க, அதே கொரிந்தியர் 11வது அதிகாரம் 16வது வசனம், கொஞ்சம் கடற்கடன்னு வாசிங்க, முடிக்கணும். ஆகிலும் ஒருவர் ஆ. வாக்குவாதம் செய்ய மனதா இருந்தால் எங்களுக்கும் ஆ. தேவனுடைய சபைகளுக்கும் ஆமென். அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று ஆ. அறிய கடவன். நான் என்ன சொல்ல பாருங்க, வாக்குவாதமே பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தீவிரமா அடிக்கும். அவன் என்ன செய்தான்னு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரம் 1-2. எடுக்கலையா ஒருத்தரும்? 15:1-2. சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, ஆமென். நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே ஆமென். சித்தசேதனம் அடையாவிட்டால் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் போதகம் பண்ணினார்கள். அதனாலே அவர்களுக்கும் பர்னபா என்பவர்களுக்கும் ஆ, மிகுந்த வாக்குவாதமும் ஆ, தர்க்கமும் உண்டான போது ஆ, அந்த விஷயத்தின் நிமித்தம் ஆ, பவுலும் பர்னபாவும் ஆ. அவர்களை சேர்ந்த சிலரும் ஆ. எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் ஆமென். மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். யாருக்கு இவன் வாக்குவாதம் பண்ணக்கூடாதுன்னு தான் பேசுறான். இப்போ வாக்குவாதம் யார் பண்றா? பவுல் பர்னபாவும் சேர்ந்து அவன்கிட்ட வாக்குவாதம் பண்றான். இது என்னது? பலவீனம். என்னது? அதே அதிகாரத்தில் 36 வாசிக்கலாம். சில நாளைக்கு பின்பு ஆ, பவுல் பர்னபாவை நோக்கி, ஆமென். நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவிக்கிறதுக்காக அறிவித்திருக்கிற ஆ. சகல பட்டணங்களில் உள்ள ஆமென். சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவர் ஆமென். மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய கூட ஆ, அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்றார். ஆமென். பவுலோ அவன் பப்ளிய நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஆமென். ஊழியத்துக்கு வராததினால் அவனை அழைத்துக் கொண்டு போகிறார் என்றான். ஆமென். இதை பற்றி அவர்களுக்குள்ளே ஆ, கடும் கோபம் மூண்டபடி என்ன எழுதிருக்கு? சாதாரண கோபம்லாம் இல்ல, மண்டே உடைக்கிற கோபம். யாருக்கு? வாக்குவாதம் சண்டை இருக்கக்கூடாதுன்னு சொன்னவனுக்கு கடும் கோபம் உண்டாக்கி ஆ, கோபம் மூண்டபடினால் ஆ, அவர்கள் ஒருவர் ஒருவருக்கு ஆ, பிரிந்தார்கள். பிரிந்தார்கள். பர்னபா மார்க்கை கூட்டிக் கொண்டு ஆ, கப்பல் ஏறி சீப்ரு போனான். இவ்வளவு கடும் கோபம் வரதுக்கு என்னையா காரணம் இருக்குது? நான் சொல்லுதான் அலைச்சா கூப்பிட்டு போகணுங்க. சுவிசேஷமுத்து சொல்லுதான் இல்லை, சாமுவேல் நல்லா இட்லி போடுவார், அவரை தான் கூட்டிகிட்டு போகணுங்க. இங்காரு இப்போ 2 பேருக்குள்ள என்ன வருது? ஏன் நான் சார்ஜ் போயிட வேண்டியதான். ஐயா அவரை கூட்டுவாங்க போவோம்னு சொல்லலாம், இல்லைன்னா நான் இவரை கூட்டுவாங்க போவோம்னு சொல்லலாம். என்ன இங்கே கடும் கோபம் உண்டு, இவரை தான் கூட்டு போகணும்னு பயங்கர ஒத்த காலில் நிற்கிறாங்க. யாரு வாக்குவாதம் பண்ணக்கூடாதுன்னவன் பலவீனா எல்லாருக்கும் உண்டு. நீங்கள் பேஸ் பண்ணுகிற முறை தான் இருக்கு. அல்லையா? எங்கள் மாமியார் சரியில்லை, உங்கள் மாமியார் சரி இருக்குன்னு சொல்லலாம். இல்லை, உங்களுக்கு பலம் குறைன்னு அர்த்தம். மாமியார் சரியில்லை சரி இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. நமக்கு ஆவிக்குரிய பலன் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் ஆவிக்குரிய பலனாக இருந்தால் சிங்கத்தின் வாயை அடைப்பீர்கள். ஆமென். நீங்கள் ஆவிக்குரிய பலன் இல்லைன்னா எறும்பு கடிச்சிடும். நாக்கில் பார்த்து எறும்பு அடிச்சிடும், அது கட்டெரும்பு. ஆமென். ரைட். இதெல்லாம் காரியம். ஒரு ஆவிக்குரியவன் இப்படி தான் இருக்கணும்னு சட்டம் இருக்கு. நீ எப்படி பார்க்கணும், என்னத்தை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எப்படி பேசணும், எப்படி உடை உடுத்தணும், எப்படி உட்காரணும், எந்திக்கணும், ஒரு கல்யாண வீட்டில் எப்படி நடக்கணும், ஒரு ஊரில் எப்படி நடக்கணும், சொந்த பந்தத்தின் மத்தியில் எப்படி நடக்கணுங்கிறத எல்லாத்தையும் எங்கே எழுதியிருக்கு? இல்லை, ஆவியானவர் எழுதுனதான் உங்கள்கிட்ட சொல்லுவார், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் பேசணும்னு. ஆமென். உடனே குடிக்கப்படும். ஒரு ஆள் கேட்கான், குடிக்கப்படாதுன்னு எங்கே எழுதியிருக்கு? இல்லை தூக்கு போட்டு செத்தான்னு எழுதியிருக்கு. அதை செய்ய எங்கன்னு எழுதியிருக்கு? அநேகருக்கு பாவம் செஞ்சுட்டு எங்கன்னு எழுதியிருக்கு? நோவாவே குடித்தான். தாவீதே பெண்கள்கிட்ட தப்பு பண்ணுனான். நம்ம தப்பு பண்ணா என்ன கேட்க ஒருத்தன் எங்கன்னு எழுதியிருக்கு? ரைட். ஒரு வசனத்தை பேசி முடிப்போம். ஒரு ஆவிக்குரிய எப்படி இருக்கணும்? கொரிந்தியரின் புத்தகம் 2வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் வாசிக்கலாம் 11 மனுஷனில் உள்ள ஆ ஆவியே அன்றி ஆ மனுஷரில் எவன் ஆ மனுஷனுக்கு
தேவனுக்குரியவர்களை அறிவான். இதுதான் மாம்சத்தின் ஆவி. மனுஷன் 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 மாம்சத்து அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி தேவனுடைய பரிசுத்த ஆவி நீங்க பாவமன்னிப்பை பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தால் ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். நீங்க பரிசுத்த ஆவி பெறாம ஆவிக்குரிய தன்மையில போராட முடியாதுன்னு அர்த்தம். அடுத்தால நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை தான் நாம் பெற்றிருக்கிறோம். என்ன ஆவியை பெற்றிருக்கிறோம்? நான் பிறக்கும் போது ஒரு ஆவி இருந்தது இல்ல, அதை அடக்கி பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கு. மனித ஆவி அடக்கி தான் எனக்குள்ள என்ன ஆவி ஆளுது? பரிசுத்த ஆவி ஆளுது. என் இருதயத்தை ஆளுறது எந்த ஆவி? பரிசுத்த ஆவி. என் இருதயத்தை உங்க இருதயத்தை ஆளுறது பரிசுத்த ஆவி. மனுஷாவியா பரிசுத்த ஆவியா? ஜாதியின் ஆவியா மனுஷ உலகத்தின் ஆவியா? தேவ ஆவி ஆளுது. அடுத்தல அவைகளை இப்ப என்ன நடக்க பாருங்க. நீங்க ஆவிக்குரிய யுத்தம் வந்துட்டு என்ன ஆவியில பேச போறீங்க, அதான் முக்கியம். வீட்டுல பொண்டாட்டி புடிச்சோன்னு எதுக்கு சண்டை வருது? எதுக்கு வருது? இந்த மறைச்சு பார்க்க வைக்காங்க. மனித ஆவி, மாம்சத்தின் ஆவி. பொண்டாட்டி புருஷனை பார்த்தே காக்கா எங்கவே போயிட்டு வர. இப்போ எல்லாம் எல்லாம் ஃபேமஸ் என்ன தெரியுமா? பேர சொல்லி தான் கூப்பிடணும். என்ன ஸ்டீபன் எங்கே போயிட்டு வர? என்ன ஸ்டீபன் சாப்பிட்டியா? என்ன ஸ்டீபன் உட்காரு. அது ஒரு படி மேலே போய் வாடா. வாடாங்கிறது வாடா போடா. இவள் பேபி பேபி. உலகத்திலே பெரிய பொய் என்ன தெரியுமா? அத்தை அம்மான்னு சொல்லுவாங்கிறது தான். வந்த உடனே கல்யாணம் முடிச்சு வந்த உடனே நான் உடனே சொல்லுவேன், எத்தை நீங்கள் எனக்கு அத்தை இல்லை, நீங்கள் அம்மா தான். எவ்வளோ நாளைக்கு? அடுத்தால என்ன எழுதிருக்கு? இதுதான் முக்கியம். ஆவிக்குரியதான் மாம்சத்துக்குரியதான். நான் இப்போ கோவப்படணுமா, அன்பா பேசணுமா, சகிக்கணுமா, எதுக்கணுமா, இதெல்லாம் நமக்கு ஆவிக்குரிய முறையில் தெரியணும். ஆமென். அவமானம் தான், நெருக்கம்தான், கேவலம் தான். 4 பேர் மத்தியில் அவங்க கெட்ட வார்த்தை சொல்லி ஏசும்போது கேட்கறது சங்கடம் தான். பேசிட்டா சரியாயிருமா? கூட அவங்க பேலாம் கூட நம்ம பேலாம் குறையா? என்ன பேசிடுவாங்க? அதோட முதல்ல இருந்தே பேசாம இருந்துட்டு போறது. இதெல்லாம் ஆவிக்குரிய சண்டையை சொல்லி தரேன், புரிஞ்சுக்க. அடுத்தால ஜென்ம சுவாபம்னா என்ன அர்த்தம்? பரம்பரை சுவாபம் உள்ள மனுஷனும். அப்போ பரம்பரையை கலத்தி என்ன செஞ்சிடணும்? தூர வச்சுட்டு பரிசுத்த ஆவியை தரிச்சுக்கணும். நம்பியாரு கோனாரு கிணறுலாம் என்ன செஞ்சிடணும்? காலத்தி தூர போட்டாதான். யாரு கிரியை செய்வா? ஆவிக்குரிய தேவாவி கிரியை செய்யும். நீங்க அங்கேயே சாக்கடையிலே முழுகிட்டு இருந்தீங்கன்னா தேவாவி என்ன செய்ய மாட்டாரு. அடுத்தால வாங்க. அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். ஆமென். அதான் பிரச்சனை. இப்ப என்ன பிரச்சனை? 4 அடி செவுட்டில் அடிச்சமே, இவங்க ஒரு வார்த்தை பேசலையே. அப்படிமா பைத்தியமா தோணும். இப்போ ஆந்திராவில் ஒரு பாஸ்டரை கொண்டுட்டாங்க, மர்மமான முறையில் கொண்டுட்டாங்க. அவள் வீட்டம்மா எந்திரிச்சு சொல்லுது, அவ்வளோ பேர் நான் மன்னிக்கிறேன், இந்த கேஸெல்லாம் நான் எழுதி கொடுக்கல, வேண்டாம் விட்டுருங்க. இந்தியாவா செஞ்சுட்டு இப்போ போன மாதம் நடந்த கதை. அவர் ஏகப்பட்ட பிள்ளைகளை படிக்க வைக்காரு, அனாதை பிள்ளைகளை. ஏகப்பட்ட பிள்ளைகளை ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாரு. ஏகப்பட்ட ஆஸ்பத்திரியில் உள்ளவங்களுக்கு உதவி செய்கிறாரு. அந்த மனுஷனை கொண்டுட்டாங்க. யார்? இந்த கிராம் ஸ்டேன்லாம் என்ன அர்த்தம்? அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்துங்க வந்து குஷ்டரோகிகளை கூப்பிட்டு வந்து வெண்ணி போட்டு குஷ்டரோகத்தெல்லாம் பூரா கழுவி அதில் மருந்து வச்சு நீங்கள் பார்க்கறதுக்கே அருவம் இருக்கும். அவர் கூட வச்சு சாப்பாடு கொடுத்து வாயில் சோறை ஊட்டி வளர்த்த ஆள் அவரை தீய வச்சு கொண்டுட்டாங்க.
அவன் வீட்டம்மா என்ன சொல்ல தெரியுமா? பீங் சிங்னு ஒரு ஆளை பிடிச்சிட்டாங்க கவர்மெண்ட்டில். கோட்டாரே கூப்பிட்டு கேட்காரு, என்ன நான் தூக்கில் போட போகிறேன், என்ன சொல்லுவீங்க? மன்னிச்சு விட்ருங்க அப்படின்ட்டார். மற்றவங்களுக்கு பூரா எப்படி தெரியுமா? பைத்தியம், கோமாளி. இப்போ ஆந்திராவில் இறந்தவரெல்லாம் குறைஞ்ச வயசு, 40 வயசோ 45 வயசாக தான் இருக்கும். வீட்டம்மாவுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 35, 40, 35 வயசுக்கிட்ட தான் இருக்கும். அது எவ்வளோ பெரிய சங்கடம். அதாவது இது அப்படி அந்த கிரேன்ஸ்டாரில் 2 பையங்களோட, இவனை மாதிரி பையங்க 2 பையனோட தீ வச்சுட்டாங்க. காரை பூட்டிக்கிட்டு உள்ள தீ வச்சிட்டான். அந்த 2 பையனையும் கணவனையும் சாக கொடுத்த அந்த பெண்ணு சொல்லுது, அவங்கள மன்னிச்சு விட்டு தான் விட்டு ஏசுநாதர் எல்லாரையும் மன்னிச்சது போல நான் மன்னிச்சு விட்டு தாங்க. பைத்தியமாக தானே தோணும். இங்கே அப்படி தான் எழுதியிருக்கு, பைத்தியமாக தோணும்னு. அடுத்தால ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆமென். ஆனாலும் ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆமென். ஆவிக்குரியவன் சகலத்தையும் உட்கார்ந்து நிதானிக்கணும். எப்படி இட்லி கடை வைக்கணும், எப்படி போர்டு தொங்க விடணும், 8 ரூபாய் இன்னைக்கு விற்று நாளைக்கு 10 ரூபாய் ஆகிட்டா ஆட்கள் வருமா வராதா, எல்லாம் நமக்கு எடுச்சுன்னா தெரியணும். சாம்பாரை குடிச்சு பார்க்கணும், சாம்பார் நல்லா இருக்கா நல்லா இல்லையா. ஆமென். வரவு செலவு எல்லாத்தையும் கணக்கு பார்க்கணும் ஆவிக்குரியவன். ஆமென். இட்லியை பார்க்கறதுனா ஆவிக்குரியவனா, சாம்பாரை பார்க்கலாம் ஆவிக்குரியவனா. ஒரு சொல்லு அதில் நிதானிக்கிற மாதிரி ஆவிக்குரிய தன்மையை சரியானபடி நிதானிக்க ஆவிக்குரியவன் ஆராய்ந்து நிதானிக்கிறான். உலகத்தில் இட்லி கடை வைக்கிறதுக்கு எப்படி நிதானிக்கிறோமோ அதே மாதிரி ஆவிக்குரியதில் என்ன செய்யணும்? நிதானித்து அறியணும். பேசவா வேண்டாமா, பேசலாமா, எல்லாம் ஆராய்ந்து நிதானிக்கணும். எப்படி ட்ரெஸ் போடணும், எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்கணும், எப்படி பிள்ளைகள்கிட்ட பேசணும், எப்படி மனைவிட்ட பேசணும், எப்படி கணவன்கிட்ட பேசணும், கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு தான் பேசணும். ஆமென். இதெல்லாம் இருந்தால் இந்த உலகத்தில் இந்த போரில் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆனால் பலவீனங்களை கண்டு ஒதுக்கக்கூடாது. ஏன்னா சில காரியங்கள் நான் மாமிசத்துடைய நடந்துடலாம். அதுக்கு மனசாப்பட்டு மனம் திரும்பி ஆவிக்குரியவனா என்ன செஞ்சிடணும்? மாறினா தான் நீங்கள் இந்த உலகத்தில் ஜெயமான வாழ்க்கை வாழ முடியும். இல்லைன்னா தோல்வியாக தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஆமென். தோல்வியாக தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் காரியங்கள். கர்த்தர் அல்லேலூயா உங்களை செம்மையான பாதையில் நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.